என்ன பண்றீங்க? யாருக்கு ஃபோன் பண்றீங்க? பிரீதா, மன்னிச்சிடுமா. என்னாலயும் அக்காவாலையும் கோர்ட் ஹியரிங்க்கு வர முடியல. ஜானகி ஆண்டி, பரவாயில்ல. ஆனா ஸ்ருதி இப்பதான் என்கிட்ட ஷர்லி நாங்க பிளேட்டையே மாத்திட்டாலாமே. அது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க அத பத்திலாம் ஒண்ணு யோசிக்காதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா கரண் விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டான். சரி சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா, வச்சிடுறேன். என்ன நீ பிரீதா கிட்ட பேசும்போது பார்த்தா எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜானகி ஆண்டி, ஏன்னா கரண் மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு. எனிவே இந்த ஷர்லின் இருக்காளே, எப்ப நம்ம வாழ்க்கையில வந்தாலோ அப்ப இருந்து வாழ விடாம பண்ணிட்டா. எல்லா சந்தோஷத்துக்கும் கிரகணம் மாதிரி வந்துட்டா. அந்த பிசாச நான் என்ன பண்றது? பிரீதா, உண்மையிலேயே நீ இப்ப ரொம்ப மாறிட்ட. ஏன் என்னாச்சு? முன்னெல்லாம் நான் வந்தா போனை கட் பண்ணவே மாட்டேன். அடடடடா, நீ இங்க எதுக்கு படுக்கிற? நேரா போய் பெட்ல படுத்துக்கோயேன். ஏன்? ஏன்னா இது கவுச், இங்க நான் தான் தூங்குவேன். ஆனா இது எவ்வளவு நல்ல கவுச்ல. நம்ம 2 பேரும் இங்க தூங்கலாமா? ஐ மீன் கவுச் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்படி உட்காரு, உட்காரு. கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் டிஸ்டர்ப்டா இருக்க. இல்ல, அதனால ஒன்னும் டிஸ்டர்ப்டா இல்ல. ஆனா அவுட்கம் நல்லா தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷர்லனும் இந்த வீட்டு மருமக தானே. அது 2 மருமகளுக்கு நடுவுல ஏதாவது காம்படிஷன் இருக்கான்னு? அவ ஜெயிச்சுட்டா நான் தோத்துட்டேன்னு நினைக்க. வீட்டாளுங்க அவ நல்லவன்னு சொல்லிட்டா எனக்கு கஷ்டமாயிடுமா என்ன? நிச்சயமா இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஷர்லனை பத்தின உண்மை நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவ ரொம்ப புத்திசாலி. என்னெல்லாம் பண்ணா என்னெல்லாம் பண்ணுவான்னு நல்லா தெரியும். ஆனா நம்மள தவிர இந்த விஷயம் இந்த வீட்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ புத்திசாலித்தனத்தால அவ எல்லாரையுமே ஒரு மாதிரி திசை திருப்பிடுறா. அந்த புத்திசாலித்தனத்தை வச்சுதான் அவ இன்னைக்கு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கா. அக்ஷய் கொலை பண்ணது அவ இல்ல, மேகான்னு. எக்ஸாக்ட்லி. நீயே பாரு. ஷர்லன், என்ன கூப்பிட்டியா? பேபி, என்ன கூப்பிட்டியா? என்ன விஷயம்?
ரெண்டு பேருடைய முகத்துலயும் ஏன் இவ்ளோ சந்தோஷம் இருக்கு? நான் ஒரு மெசேஜ் போட்டேன், உடனே ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டீங்க. ம்? பேபி சந்தோஷம் தானே, நீ கூட்ல இருந்து நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டல, அதனாலதான். என்ன பேபி பேபி, நான் உன்கிட்ட கோர்ட்ல ஹெல்ப் கேட்கும் போது உனக்கு இந்த பேபி மேல அப்ப காதல் வரலையா? ஒரு தடவை கூட எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? சொல்லு, ஏன் வாயடிச்சு போயிட்ட? ஆ, ஆமா, இவ சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் கூட பார்த்தேன், இவ உன்கிட்ட ஹெல்ப் கேட்க எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா நீ ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, இவள பார்த்து பேச கூட இல்ல. You just shut up, okay? Why? நீ எதுக்கு எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இன்டர்ஃபியர் பண்ற? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. கண்டிப்பா இல்ல, இருக்கு. நான் கண்டிப்பா நீ என் ஃப்ரெண்டே இல்ல, நீ என்னோட ஃப்ரெண்டும் இல்ல, அப்புறம் நீ என் பேபியும் இல்ல. பேபி? ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் பொறாமப்படுறீங்க. ஏன்னா இன்னைக்கு லூத்ரா ஃபேமிலி டிக்ளேர் பண்ணிடுச்சு, அதாவது ஷர்லின் தான் அவங்க ஃபேவரட் மருமகன். அவங்களோட செல்ல புள்ளைய கோர்ட்ல இருந்து விடுதலை பண்ணி நான் கூட்டிட்டு வந்துட்டேன், யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம. நீ இப்ப என்ன சொல்ல வர? நாங்க உனக்கு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண வரலையா? உன்னை அப்படியே விட்டுட்டுமா என்ன? விடலையா மஹரா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷர்லின், I'm sorry. I'm really sorry. பேபி, listen to me. நான் ஜெனியூன்லி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்சம் யோசி, ஒருவேளை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா என்னெல்லாம் நடந்ததோ அது நடந்திருக்குமா? இல்ல, ஒருவேளை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நீ தப்பிச்சிருக்கலாம், உன் மேல பழியெல்லாம் விழாம இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாம் நடந்திருக்காது. இதெல்லாம் நீயே செஞ்சு, உன்னாலதான் கரண் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கான். உன்னாலதான் அவன் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி திரும்ப பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, நீ என்ன ஆன இந்த ஃபேமிலியோட பெஸ்ட் மருமக, பெர்ஃபெக்ட் மருமக இல்லையா? ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. சரி, நான் உனக்கு கேட்கிறேன் பேபி, என்ன உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? பல வருஷமா. எவ்வளவு தெரியும்? ரொம்ப அதிகமா தெரியும். எக்ஸாக்ட்லி, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். எனக்கு தெரியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா உன்னுடைய பெஸ்ட்டை உன்னால கொடுத்துருந்துருக்க முடியாது. ஒருவேளை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அப்பதான் நீ உன்னுடைய பெஸ்ட்டை கொடுப்ப நினைச்சா, அதான் எனக்கு தோணுச்சு. இப்ப அதான் நீ பண்ணிருக்க. நீ உன்னை நீயே காப்பாத்திக்கிட்ட. அதனாலதான் நான் உனக்கு உதவி செய்யல. உனக்கு நான் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை, நான் செய்யணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆனா நீ உன்னையவே காப்பாத்திக்கிட்டல. எனக்கு நல்லா தெரியும் பேபி, பிகாஸ் மை பேபி இஸ் வெரி ஸ்மார்ட், வெரி நீ என்ன நினைச்ச? நீ இப்படி டயலாக் அடிக்கிறதால என் கோவம் தீர்ந்து போயிடுமா? நான் உன்னோட பழைய பேபி ஆயிடுவேனா? நீ எனக்கு என்ன பண்ண, உதவி பண்ணாம ஓடுனதெல்லாம் மறந்து போயிடுவேனா? அந்த மாதிரி எதுவும் நடக்காது பிருத்வி. டயலாக் எல்லாம் இல்ல, மனசாரதான் சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். நீ மட்டும் மனசார யோசிச்சிருந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்ப. நீங்க ரெண்டு பேரும் தெளிவா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உண்மையிலேயே தேவைப்பட்டீங்க, ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா இனிமே மஹரா உனக்கும் அப்புறம் உனக்கும் நான் அதிகமா தேவைப்படும் போது அன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். ரிமெம்பர் தட். பேபி, இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்க என்ன தப்பா நினைக்கிறேன்? நாங்க அங்க உனக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ரைட்? யோசிக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க. இட்ஸ் டூ லேட். ஷர்லின், ஒன்னும் இல்லாத, உங்களுக்கு எப்படி என் மேல அக்கறை இருக்கோ அதே மாதிரி மஹராக்கும் பிருத்விக்கும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு போக வந்தாங்க, அண்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் கர்ண கோர்ட்ல இருந்து விடுதலை பண்ணிட்டேன்ல, அதுக்காக தான். ஷர்லின், உனக்கு நான் பால் கொண்டு வந்திருக்கேன், இந்தா குடிமா. தேங்க்யூ அத்தை. மஹரா, பிருத்வி, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், எனக்கு தூக்கம் வருது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீங்களும் போய் தூங்குங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுன்னு. சரிங்க அத்தை. என்னாச்சு பிருத்வி? ஏதாவது பேசணுமா என்ன? ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹன்னி.
இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன், ஒருத்தரையும் நம்ப மாட்டேன். யாருக்காவது என்னுடைய உதவி தேவைப்பட்டா அவங்க விசுவாசத்தை அவங்க நிரூபிக்கணும், அவங்க நட்பை அவங்க நிரூபிக்கணும். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அது பிரீத்தா அதை விட ரொம்ப மேல இருக்கு. ஃபேவரட் மருமகன்ற ஸ்டேட்டஸ். ஷர்லின் ஃபேவரட் மருமக. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட முகத்துல நான் முழிச்சிருக்கேன். நான் கூட அப்படிதான். எவ்வளோ பெரிய பொய். ஆ? ஆ என்ன முதல் தடவை? நீ எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சு பார்த்துட்டு தான் இருப்ப. அப்- ஒரு நிமிஷம், நான் உன்னை முறைச்சு பார்த்துட்டே இருப்பேனா? ஏன் முறைச்சு பார்ப்ப, என்னைக்கு தான் பார்க்கல. ஆ, உன்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ டைம் கிடையாது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சும்மா தான் ஒத்துக்கையே மிஸ்ஸஸ் கரண். உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த சண்டையும் இல்லை, ரைட்? பேசாம ஒத்துக்கோ, நான் உனக்கு இன்டெலிஜென்ட், ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட்டா தெரியறேன்னு. கம் ஆன். ஒருவேளை அப்படி இல்லைன்னா நீ இந்த மாதிரி தூங்க முடியுமா என்ன? அதுவும் பேசிக்கிட்டே, ரைட்? எதுக்கு சிரிக்கிற? முதல்ல என்ன முறைச்சு பார்த்தேன்னு ஒத்துக்கோ. ஆட I am intelligent, I am handsome, I am charming. Oh God. நீ இருக்க பாரு. ஓ, உன்கிட்ட பேசிட்டே நான் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றேன். கீழே எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்காக எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். எங்க ஓடுற? நான் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கேன், ஓடுற? நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண? நான் இந்த வீட்ல இருக்கேனா அது கரண்காக மட்டும்தான். ஆனா கரண் என்ன மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் கரண் அடையறதுக்காக எவ்வளவு செஞ்சேன், ஆனா எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் கரனோட வீட்ல மட்டும் இல்ல, அவனோட எண்ணத்துல கூட நான் உள்ள நுழையல. இது எல்லாத்துக்கும் பிரீத்தா தான் காரணம். கரணை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு அவ எதுவுமே செய்யல, ஆனா பிரீத்தா தான் எல்லாம் பண்ணதா நினைச்சிட்டு இருக்கா அந்த கரண். கரணை இவ காப்பாத்திட்டலாம், அதனால கரனோட வாழ்க்கையை இவளுக்கு அர்ப்பணிக்கிறானா. இனிமே அந்த பிரீதாக்கு ஏதாவது நடந்தாதான் கரண் ஏன் பக்கம் திரும்புவான். இந்த பிரீதா இங்க இருக்கிற வரைக்கும் என்னால கரண் வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. Black coffee? என்னாச்சு? ஆல் ஓகே? டென்ஸ்டா இருக்கியே. எதுவும் சரியா இல்ல. அதை விட பிருத்வி, நேத்து ராத்திரியில இருந்து எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஷர்லின் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அதுக்கு காரணம் நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. நீ டென்ஷன் ஆகாத, அவ கோவத்தை நான் சாந்தப்படுத்திடுவேன். அவ என் பேபிமா. கண்டிப்பா கண்டிப்பா அவ கோவத்தை எப்படி சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி. கண்டிப்பா கண்டிப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மத்தவங்க எல்லாரும் எங்க? எங்கதான் எங்க போவாங்க? அம்மாவும் பிள்ளையும் வெளியே உட்காந்து வைட்டமின் டி எடுத்துக்கிட்டு இருந்தோம். சும்மாரா, நீ தான் விட்டமின் டி எடுத்துட்டு இருந்த. வேணும்ட்டு என்ன வேற எடுத்துட்டு போயிட்ட. மாம், அட, இன்னும் டிஃபன் எடுத்து வைக்கலையா? கிரீஷ், கிரீஷ், சாரி மேடம், வந்துட்டேன். ஏன் இன்னும் டிஃபன் எடுத்து வைக்கல? எவ்வளவு பசிக்குது தெரியுமா? இன்னைக்கு டிஃபனை செஞ்சு முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, கிச்சன்ல நாங்க டிஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது பிரீதா வந்தா. அவ மெனுல இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் பண்ணிட்டா. சோ அது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி, நான் இப்பவே சர்வ் பண்றேன். சாரி எவ்ரிவன். அது என்னன்னா, இன்னைக்கு நான் எல்லாருக்கும் அவங்கவங்க ஃபேவரட் தரலாம் நினைச்சேன். அதான் செய்ய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட அப்படி என்னமா இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ண? அது இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா? அண்ணா திரும்ப வந்துட்டாருல, எல்லாருக்கும் பிடிச்சது இருக்குமான்னு தெரியாது, ஆனா அவருக்கு பிடிச்சது இருக்கும். ஆப்பிள்,
ஆப்பிள் யாராவது ஆப்பிள செய்ய செய்வாங்க, அது மாட்டாங்க. மரத்துல வளரும். மம்மி பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு போடு. ஐயோ போதும் விளையாட்டு, சாப்பிடுங்க. ஆக்சுவலி எல்லாரும் இங்க இருக்கறதால நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா 3 நாளைக்கு அப்புறம் நம்ம கிருத்திகாவுக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். 3 நாள்லயா? அவ்வளவு சீக்கிரமா? ஆமாமா, 3 டேஸ்க்கு அப்புறம் தான். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே தயார் பண்ணிடலாம். நான் பண்டிதர் கிட்ட இத பத்தி பேசிட்டேமா. அது மட்டும் இல்ல, கரண் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். ரிஷபும் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான். ஏன்னா பிசினஸோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல ரொம்ப சந்தோஷம் இருக்குல்ல. சோ ஐ திங்க் 3 நாளைக்கு அப்புறமா கிருத்திகாக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஐயோ அக்கா, எதுக்கு இப்ப வெளில வந்தீங்க? நான் தான் உள்ள டீ கொண்டு வரேன்னு சொன்னேன்ல. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா? ஜானகி இப்படி கத்தி பேசாத, எனக்கு தலை வலிக்குது. ஏன் இப்படி கத்துற? மருந்த தடவிக்கிட்டு படுத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா சரியாகலன்னு தான் இப்படி வெளியில வந்தேன். படுத்துக்கிட்டே இருந்தது ஒரு மாதிரியா இருந்தது. சரி சரி, டீயை குடிங்க. நீ வச்சிரு, நான் குடிச்சுக்கிறேன். அட என்னம்மா இன்னும் தலைவலி குறையலையா? ஆமா, தலைவலி மாத்திரை போட்டோம், அது தலைவலி போல, ஆனா போயிடும் எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? உனக்கு எல்லாம் தெரியும்ல, எனக்கு பல வருஷமாவே பிபி ப்ராப்ளம் இருக்கு. மருந்து சாப்பிட்டாலும் 3-4 நாள் ஆகும் ஹை பிபில இருந்து லோ பிபி ஆகிறதுக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்பதான் 2 நாள் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 2 நாள்ல எல்லாமே சரியா போயிடும். நீ கவலைப்படாத. இவங்களுக்கு பயங்கரமா தலைவலிச்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு உடம்பு கூட சரியில்லை. முன்னெல்லாம் எப்பவாதும் நடக்கும், இப்ப தினமும் நடக்குது. தலை வேற சுத்துதான். ஆனா எங்க நம்ம பேச்சு ஒரு கேக்குறாங்க? நிமிஷம், நீ இந்த மாதிரி கத்துறத நிறுத்து. இவ கத்தும் போது என் தலை இன்னும் வலிக்குது. அம்மா, நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தலைவலி வந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு நிறைய முறை தலையும் சுத்துது. ஏன்னா உங்களுக்கு பிபி ஹையா இருக்கு. பிபி ஹையானா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. அக்காக்கு இப்பவே போன் உனக்கு பண்ணேன். என்ன பைத்தியமா? எதுக்காக அவ்வளவு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா ஸ்ருதி, நீ பிரீதாக்கு போன் பண்ணிடு. அவகிட்ட சொல்லிடு, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க டாக்டர் கிட்ட போயே ஆகணும், இவங்களுக்கு வைத்தியம் பண்ணிடணும்னு சொல்லிடு. கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கத்தாத, நானும் சொல்லதான் போறேன். அவளுக்கு போன் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அம்மா, நான் கண்டிப்பா போன் பண்ண போறேன். அக்காக்கும் தெரியட்டும் நீங்க உங்க உடம்ப சுத்தமா பாத்துக்கிறது இல்ல. இங்க பாரு, அவளுக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கவனிச்சுக்க என்னால முடியும். அவ வாழ்க்கையில பிரச்சனை கம்மியாவா இருக்கு, ஏன் மறுபடியும் பிரச்சனை பண்ணணும்? சரி, போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தானே? அப்போ ஒரு வேலை பண்ணலாம், ஹாஸ்பிடல் போலாம். அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை டாக்டர் என்கிட்ட நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா, சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா, நான் உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். ஷர்லின், நீ ஏமா நிக்கிற? உட்கார. இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப நேரம் நிக்க கூடாது. வா, வந்து உட்காரு. மாமியார் மருமக அன்பு. வாவ். இது மாமியார் மருமக அன்பு இல்லப்பா, இது பாட்டி பேரனோட அன்பு. ஆமா, ராக்கி பாட்டி ஆக போறது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமா அத்தை, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என் சந்தோஷம் டபுள் ஆகணும்னா எனக்கு பேத்தி பொறுக்கணும். கரீனாக்கா, நான் ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 3 நாள் கழிச்சு பிருத்விக்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கல்ல, சோ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நம்ம ஷர்லனுக்கு வளகாப்பு பண்ணா எப்படி இருக்கும்? ஏன்னா அன்னைக்குதான் ரிஷபும் திரும்ப வரான். அதனால ஒரே நேரத்துல டபுள் சந்தோஷம் கிடைக்கும். என்ன அண்ணி நீங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ணி. ஐ திங்க் ஷர்லினுக்கு நம்ம சீமந்தமும் பண்ணிடலாம் அண்ணி. நல்லது. ஏதோ பௌர்ணமி நிலாவை பார்த்த மாதிரி இந்த பிருத்வியை ஏன் இழிச்சுக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட குழந்தைய பெத்துக்கிட்டு கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிப்பானோ? சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு. இதை சாப்பிட்டு போ.
பிருத்வி நீங்க ஏன் எதுவும் சாப்பிடல? எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, சாப்பிட்டு தான் நான் ஆகணும். ஆபீஸ்ல சாப்பிட்டுப்பேன், டோன்ட் வரி. அட சரி, ஜூஸ் ஆவது இங்க குடிங்க. பாரு, நான் ஆபீஸ்ல ஜூஸையும் குடிச்சுப்பேன். ட்ரஸ்ட் மீ. ஹேவ் a great day everyone. Bye. Have a nice day, பிருத்வி. Thank you. பிரீதா, ஏமா 2 நாள் கழிச்சு ஷர்லினுக்கு வளகாப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அதனால சரளாக்கு ஃபோன் பண்ணி ஏன் சார்பா இன்வைட் பண்ணிடு. அதோட அவங்க கிட்ட அவங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லு. எல்லாரையும் கூட்டிட்டு எந்த சாக்கும் சொல்லாத. சரி, கண்டிப்பா. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ராக்கி அம்மா எல்லார் பேரையும் கூப்பிட்டு சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. ஆனா என்ன கூப்பிடவே இல்ல. அதுவும் நான் இங்க இருக்கும் போது என்ன மதிக்கவே மாட்றாங்க. இங்க வந்து என் வாழ்க்கை தான் வீணா போச்சு.